வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி லைவில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் அன்சிதா பேசிக்கிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியாவில். என்னடா இது புது ஜோடியாக இருக்குது, இவங்க 2 பேரும் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. ஸோ பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சொல்கிறாங்க, விஷாலுக்கு நான் வந்து ஏன் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து விஷால் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் சரி, அவன் எடுத்து நடத்தும்போது ஒரு வித்தியாசமாக பண்ணணும்னு நினப்பான். ஸோ அதில் ஏதாவது மசாலா கலந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு நினப்பான். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவனுக்கு வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் கொடுத்தேன் அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு தான் 2 பேர் கேக் கொடுத்துருப்பாங்க அந்த 17th செலிப்ரேஷனில். 17th டே செலிப்ரேஷனில் ஒன்று விஷால் அப்புறம் ரயான் அதனால். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் விஷாலோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எனக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான், எவ்வளோ 7 வருஷம் போராடி இந்த நிலைமைக்கு வந்திருக்கான் அப்படின்னு தெரியும். அப்படி இருந்து ஏன் இப்போது நான் அவ்வளோதான், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்ப ரெடி ஆகிட்டேன்னு சொல்கிறான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஷோவுக்கு வந்திருப்பான். ஸோ இப்போ வந்து கிவ் அப் பண்ணுறது வந்து நல்லா இல்லை அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க. அந்த தர்ஷிகா போனதுக்கப்புறம் விஷால் சொல்லியிருப்பார்ல, நான் வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு கிளம்புறேன் அப்படின்னு வந்து. ஸோ அதை வச்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா சொல்லும்போது முத்துக்குமரனி சொல்கிறாங்க. முத்துக்குமரன்லாம் பாரு, எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பான். ஆனால் இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சும் அதை தவற விட்டுட்டு இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படி மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு வந்து சௌந்தர்யா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அருண் பிரசாத்தையும் அப்படி தான் சொல்கிறாங்க. அருண் ப்ரோலாம் வந்து 3 வாரம் அவர் ஓப்பன் அப் ஆகவே இல்லை. ஆனால் அவர் இந்த வைல்டு கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு வெளியே வந்தார் பாருங்க, ஐயோ நானே மிரண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சௌந்தர்யா. அன்சிதாவும் தான் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த டிவியில் பார்த்தோம்ல அப்பா, அதில் தான் செம்மையாக பண்ணார். ஸோ அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் கூட இப்போ கூட அவ்வளோதான், நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் போக கூட ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. அதனால தான் பிக் பாஸ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஸோ உள்ளே வரும்போது கெஞ்சி கிளறி எப்படியாவது உள்ளே வர வச்சுருங்க அப்படின்னு நிறையா பேசி உள்ளே வரீங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா இன்றைக்கி கூட சொல்லியிருப்பார்ல பிக் பாஸ், அதை தான் இன்றைக்கி சொல்லி காமிக்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் நான் வெளியே போகிறேன், அவ்வளோதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால தான் பிக் பாஸ் வந்து ஒரு வேளை டென்ஷன் ஆகிட்டாரோ என்னமோ தெரியல. ஸோ சௌந்தர்யா சொல்கிறதும் ஒரு வகையில் சென்ஸாக தாங்க இருக்குது. ஸோ பார்க்கலாம். அடுத்து வந்து சௌந்தர்யா வந்து ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம இது ரியா கூட உள்ளே இருந்திருக்கலாம் பாவம், அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சான்ஸ் கிடச்சும் வெளியே போயிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு சான்ஸ் கிடச்சும் இப்படி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரியாவுக்காக. ஸோ அப்புறம் வந்து அன்சிதா கேட்குறாங்க, அவங்க வீட்டில் வந்து யார் வருவா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்படின்னு. உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வருவாங்க, எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப பெட்டு, நான் எங்கள் அப்பாவுடைய பெட்டு தான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சௌந்தர்யா. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங். see you, குட் நைட், பாய், ஹாய்.